மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 5. நீங்கள் ரோஜாவாகவோ அல்லது தாமரையாகவோ அல்லது சாமந்தி பூவாகவோ இருப்பது முக்கியமல்ல, நீங்கள் பூப்பதுதான் முக்கியம். ஓஷோவின் வரிகள். ஏர்போர்ட்டில் காத்து கொண்டிருந்தான் திவாகர். தன் கை கடிகாரத்தையும் விமானத்தில் இருந்து வரும் பயணிகளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் கரைந்த பின் சட்டென்று அவன் முகம் மலர்ந்தது. தோளில் மாட்டிய பையும் கண்களில் கூலர்ஸும் அணிந்து ஸ்டைலாக வந்து கொண்டிருந்தான் ரகுநந்தன். அவன் முகம் கண்ட பின் அவன் முகத்தை தாண்டி கையில் இருக்கும் ஸ்டிக்கிற்கு பெரும்பாலானோர் பார்வை செல்வதில்லை என்பதே உண்மை. அவன் நினைத்ததை போல் தன் இளங்கலை பட்டப்படிப்பை ISB மொஹாலியில் முடித்துவிட்டு லண்டன் சென்று தன் MBAவை இம்பீரியல் காலேஜில் முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறான். படிக்கும்போதே வேலையும் செய்து கொண்டு தன் திறமையை மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறான். அங்கேயே இருந்தால் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று பலர் ஆசை காட்டினாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன் தாய்நாட்டிற்கு திரும்பிவிட்டான். அவனுக்கு வேண்டியது பணம் அல்ல. தன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த தன் பெற்றவர்கள் எங்கேனும் ஒரு மூலையில் இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் நான் உயர்ந்து நிற்கிறேன் என்ற இருமாப்போடு வாழ வேண்டும். அந்த திருப்தி மட்டுமே அவனுக்கு தேவை. அப்புறம் அவன் ஆசை வெங்கட்ராமன் அப்பா. அவன் உலகம் அவர்தானே. அவன் உயரத்தை அவர் பார்க்காமல் போனால் அவன் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் அது அவனுக்கு தூசிதான். தன் நண்பனை கண்டதும் அவனிடம் ஓடினான் திவாகர். எதிரில் வந்தவர்களை எல்லாம் இடித்து கொண்டு அவன் செல்ல அவன் வரும் வேகத்தை கண்டு எல்லோரும் பயந்து ஒதுங்கிக் கொண்டார்கள். அப்படியும் ஒரு பெண் கவனிக்காமல் வந்துவிட அவளை இடித்து விட்டான் திவாகர். அவள் கையில் இருந்த பூங்கொத்து கீழே விழுந்து சிதறியது. அதில் கடுப்பானவள், "யூ ஃபூல்" என்றாள். சாரி மேம், மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் என்று விட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் ரகுவிடம் ஓடி அவனை அப்படியே கட்டி பிடித்து நண்பா என்று கத்தினான். எல்லோரும் அவனை விசித்திரமாக திரும்பி பார்க்க அவனோ கண்டுகொள்ளாமல் ரகுவின் இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் வைத்தான். செம்ம அழகா ஸ்டைலா இருக்கடா. நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணி கிச்சக்கா முச்சக்கா பண்ணியிருப்பேன். அவன் கூறியதை கேட்டு ரகு உரக்க சிரிக்க அவன் கூறியதை கேட்ட அருகில் இருந்தவர்கள் முகத்தை சுளித்தார்கள். இருவரும் அதனை கண்டுகொள்ளவில்லை. என்னடா 2 வருஷம் கழிச்சு என்ன பார்க்குற, எப்படி இருக்கன்னெல்லாம் கேட்க மாட்டியா? அதற்குள் ரகுவின் பேகேஜ் வந்துவிட அதனை எடுத்துக்கொண்டே கூறினான் திவாகர். நேரில் மட்டும்தானேடா பார்க்கல, தினமும் என்கிட்ட பேசாமல் இருந்தியா இல்லை வீடியோ காலில் நான் தான் உன்னை பார்க்காம இருந்தேனா? அவன் சொல்வதை புன்னகையோடு கேட்டுக்கொண்டே அங்கிருந்த பொக்கே ஷாப்பில் அழகான ஒரு பொக்கே வாங்கினான் ரகு. எதுக்குடா பொக்கே என்றான் திவாகர். அவன் பதில் சொல்லாமல் திவாகர் இடித்த பெண்ணிடம் சென்றான். எக்ஸ்கியூஸ் மீ. வருத்தத்தோடு சிதறிய பூக்களை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தவள் எஸ் என்றவாறே திரும்பி பார்த்தாள். அவளிடம் தன் கையில் இருந்த பொக்கேவை நீட்டினான். அவள் புரியாமல் பார்த்தாள். ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டேக் என்றான். அப்போதுதான் ரகுவின் அருகில் நின்றிருந்த திவாகரை பார்த்தாள். உடனே அவனை முறைத்தாள். சாரி, பை மிஸ்டேக் என்று பம்மினான் திவாகர். இடியட். ஹலோ, என்ன இடியட்? அதுதான் சாரி சொல்லிட்டேன்ல. பத்தாததுக்கு இந்த காலனா பொக்கேவுக்கு பதில் காஸ்ட்லி பொக்கே வாங்கி கொடுத்துருக்கான் என் ஃப்ரெண்டு. இன்னும் என்ன என்று அவளிடம் எகிரினான் திவாகர். அவளும் ஏதோ பதிலுக்கு சொல்ல முனைய, டேய் வா பேசாம என்று திவாகரை அதட்டி அழைத்து வந்து விட்டான் ரகு. பிருந்தாவனம். டேய் விடுடா, என்ன இப்படியே இன்னும் கொஞ்சம் இருக்கினா என் எலும்பெல்லாம் உடஞ்சிடும் கத்தி கொண்டிருந்தார் வெங்கட்ராமன். உரக்க சிரித்தான் ரகு. அவரை அமர வைத்து அவரை அணைத்தவாறு அருகில் அமர்ந்து கொண்டான். அவன் தலையை கோதி உச்சி முகர்ந்தவர், அப்பாவுக்கு வயசாயிடுச்சுடா கண்ணா என்று சொல்லி சிரித்தார். போங்கப்பா, என் அப்பா மார்க்கண்டேயன் மாதிரி, அவருக்கு வயசே ஆகாது. ஆமாம், நீ தான் மெச்சிக்கணும். ஆமாம், நான் தான் மெச்சிக்கணும், வேற யாரும் மெச்சுவா? வாகாக அவர் மடியில் படுத்து கொண்டு கேட்டான். வாஞ்சையாக அவன் தலை கோதினார். 2 வருடங்கள் ஆயிற்று அவனை பார்த்து. அவன் உடலை தடவி ஆனந்தம் கொண்டார். அவன் பல கதைகளை அவரிடம் பகிர்ந்து கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டே அவ்வப்போது அவன் கன்னம் வருடி சந்தோஷமாக முத்தம் வைத்து கொண்டிருந்தார். ரகு, போய் மலர்கிட்ட பேசு. உன் மேலே கோபமா இருக்கா? அட போங்கப்பா, எப்போதான் அவங்க கோபம் இல்லாமல் இருந்திருக்காங்க? எப்பவும் இதே வேலைதான். அவ பாவம்டா கண்ணா. சட்டென்று எழுந்து அமர்ந்தான். அப்போ நான் பாவம் இல்லையா? 2 நாள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே காலை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? சரிடா, நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன்.
எப்பவும் நான் தானே விட்டு கொடுக்கிறேன் என்று முணுமுணுத்து கொண்டே மலரை தேடி சென்றான். அவர் எதிரில் சென்று நிற்க அவரோ முகத்தை திருப்பிக் கொண்டார். அவன் பேச முனைய அங்கிருந்து செல்ல முயன்றார். சட்டென்று பின்னே இருந்து தன் இடது கையால் அவரை கட்டிக்கொண்டு அவர் தோளில் தன் கன்னத்தை பதித்தான். மா ப்ளீஸ் மா, என்கிட்ட பேசுங்கம்மா. அப்போ நீ இங்கேயே இருக்கேன்னு சொல்லு. அது முடியாதுமா, வேணும்னா நீங்கள் என் கூட வந்துடுங்க. எதுக்குடா என்ன கூப்பிடுற? உங்கள் அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரோ? சிரித்தான் ரகு. நான் அவரை கூப்பிடவே இல்லையேம்மா. என்ன மட்டும் எதுக்கு கூப்பிடுற? அவர் என்கிட்ட இப்படி கோச்சுக்கலையே. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரால் இங்கேருந்து வர முடியாது. அவர் உயிர் இங்கே தான் இருக்குது. அவர் சந்தோஷமும் இந்த பிருந்தாவனம்தான். அது எனக்கு தெரியும். அதனாலையும் தான் நான் அவரை கூப்பிடல. மலர் அமைதியாக இருந்தார். அவரிடம் இருந்து விலகி அவர் கன்னம் பற்றி தன்னை பார்க்கச் செய்து கூறினான். அம்மா, இங்கே இத்தனை பேர் இப்படி வந்துக்கிட்டே இருக்கோமே, நாங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க? எங்கள் எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இல்லை? அதுக்கு நானும் ஏதாவது பண்ணணும். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் கூட எல்லாம் இனி எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பசங்களுக்கு தேவையான படிப்பு, அவங்க ஆசைப்படுற லட்சியம், அவங்களுக்கு தேவையான வேலை, இப்படி எல்லா உதவியும் செய்வேன். அதுக்காகத்தாம்மா எல்லாமே. அவர் கண்கள் கலங்க அவனை பார்த்தார். இந்த ரகு வளர்ந்தாச்சுமா, அடுத்தடுத்தவனை பாருங்க. இதோ திவா வேலைக்கு போயிட்டான், அங்கே குவார்ட்டர்ஸ்லேயே தங்கிக்கிறான். அவன்கிட்ட எல்லாம் கோச்சிக்கிறீங்களா? பிறந்த உடனே உங்ககிட்ட வந்துட்டதுனால நான் மட்டும் எப்பவும் ஸ்பெஷலாக இருக்கணுமா? சொல்லுங்க. அப்பப்போ உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், சரியா? மெல்ல சமாதானமாகி அவனை உச்சி முகர்ந்தார். அந்த அப்பர் மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டின் 3ஆம் தளத்தில் 5ஆம் நம்பர் வீட்டின் உள்ளே சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் ரகு. எப்படிடா, உன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? திவாகர் கேட்டான். ரகு பதில் சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு சிறிய ஹால், சமையலறையை ஒட்டிய ஓப்பன் டைனிங் ஹால், ஒற்றை படுக்கை அறை, ஒரு குட்டி பால்கனி, படுக்கை அறையிலேயே அட்டாச்ட் பாத்ரூம். அவ்வளவுதான் அந்த வீடு. இன்டீரியர் எல்லாம் ரகுவுக்கு பிடித்ததை போல் செய்திருந்தான் திவாகர். சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவில் இரண்டுக்கும் இடையில் உள்ள ஹால் சுவர் முழுவதையும் புக் ஷெல்ஃபாக மாற்றியிருந்தான். ரகுதான் புத்தகங்களின் காதலனாயிற்றே. அவனால் உணவு இல்லாமல் கூட இருந்துவிட முடியும். ஆனால் கையில் புத்தகம் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த குட்டி மூளைக்குள்ளே எப்படிடா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற என்று கேட்பான் திவாகர் ஆச்சரியமாக. அவனுக்கு பிடித்த வண்ணத்தில் பெயிண்ட் என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்திருந்தான். ரகு, இந்த சோஃபா, டிவி, வாஷிங் மிஷின், கட்டில் இதெல்லாம் இன்னும் வாங்கலை. உனக்கு எது வசதியாக இருக்கும்னு கேட்டுட்டு வாங்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அனுப்பின பணம் இன்னும் மிச்சம் இருக்கா? கொஞ்சமாக இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன். உண்மையை சொல்லு, உன் பணத்திலிருந்து செலவு எதுவும் பண்ணியா? போடாங், எனக்கு எதுடா இவ்வளவு சம்பளம் எல்லாம்? வீட்டு இஎம்ஐ மாதம் மாதம் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி மற்றதுக்கு ஒதுக்கி வச்சுட்டேன். நீ தான் இங்கேயே வந்துட்ட இல்லை? இனி மாதம் மாதம் சம்பாதிச்சு கட்டிட மாட்ட? என்னடா ஒத்த வார்த்தையில் பதில் சொல்கிற? கொஞ்சம் பயத்தோடு கேட்டான் திவாகர். டேய், எதுக்குடா பயப்படுற? ஆல்ரெடி கையில் 3 டீலிங்கோட தான் வந்திருக்கேன். அவனை ஆச்சரியமாக பார்த்தான் திவாகர். எப்படிடா, ஊர்லேருந்து வரும்போதே கிளையண்ட்டை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டியா? கொஞ்சம் சின்ன கம்பெனிஸ் தான், ஆனால் போக போக பெரிய கம்பெனிஸை பிடிச்சிடுவேன். உன்னால் முடியாததா? நீ சாதிச்சிடுவ. புன்னகைத்தான் ரகு. சுவற்றில் சாய்ந்து நின்றவன் திவாகரின் கைப்பிடித்து இழுத்தான். என்னடா? அவன் கண்களுக்குள் ஆராய்ந்தவாறே கேட்டான். எப்பவும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கியே, உன் மனசுக்குள்ள ஏதாச்சும் வருத்தம் இருக்கா? ஒரு நொடி தடுமாறினான் திவாகர். சேச்ச, எனக்கு என்னடா வருத்தம்? என்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறியா திவா? இல்லடா. போன மாதம் ஜெய்ய பாத்தியா? ரகு கேட்டதும் பதில் சொல்லாமல் அவனிடம் இருந்து விலக முயற்சிக்க அவனோ பிடியை இறுக்கிக் கொண்டான். சில விஷயங்களெல்லாம் நினைக்கவே கூடாதுடா ரகு. கசந்த புன்னகையோடு சொல்லிவிட்டு நகரப்போக சட்டென்று அவனை இழுத்து அணைத்து கொண்டான் ரகு. அதில் திவாகர் கட்டி வைத்திருந்த சுவர் உடைய ரகுவின் நெஞ்சில் சாய்ந்து வெடித்து அழுதான். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.